இது வந்து உலகத்துல வேற எந்த ஒரு இயக்கமும் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து நிகழ்த்தினது கிடையாது. ஈஷாவில் ஆன்மீக பயிற்சியும் யோகா பயிற்சியும் மட்டும் நடக்கல அப்படின்னா வேற என்னெல்லாம் இங்கே நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்ப காஸ்ட்லியான நல்ல பலன் தரக்கூடிய நல்ல பழங்கள் தரக்கூடிய மரச்செடிகள்லாம் இவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் இந்த செடிகளை தராங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த செடிகளை வாங்கிக்க முடியும். எப்படின்னு தெரியுமா? ஈஷாவில் பிரம்மாண்டமாக உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் அற்புதமாக விவசாயமும் செய்கிறாங்க. அதையெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நம்ம மண்ணையும் மகத்துவத்தையும் காப்பாற்றுறதுக்காக நிறைய வெளிநாட்டுக்காரங்களும் இங்கே வந்து சேவை செய்கிறாங்க. அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். பண்ணிட்டேன். பூனாக்கு இருக்கும், நாட்டு சர்க்கரை இருக்கும், உப்பு இருக்கு, தவிட. ஈஷா கோசாலையில் வளர்ற ஒரு வித்தியாசமான நாய்க்குட்டி இது. இதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஈஷாவில் உற்பத்தி செய்யப்படுற ஒரு புனிதமான பொருள் இது. இதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா? நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம். கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா நிறுவனம் பற்றி நம்ம போடுற 3வது வீடியோ இது. நம்ம சுற்றுச்சூழலையும் மண் வளத்தையும் காப்பாற்றவும் சத்குரு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராரு. வருஷா வருஷம் கோடிக்கணக்கான மரச்செடிகளை உற்பத்தி பண்ணி மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கொடுக்குறாங்க. பழமையான விவசாய முறைகளை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சோம். பல விவசாய முன்னோடிகள்கிட்ட பேசியும் விவசாய அறிஞர்கள்கிட்ட பேசியும் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி இங்கே பல ஏக்கரில் ஈஷா நிறுவனமே விவசாயம் பண்ணிட்டு வருது. நம்ம பாரத நாட்டை சேர்ந்த பல வகையான நாட்டு மாடுகளை இங்கே ஈஷாவில் பாதுகாக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒரு பிரம்மாண்ட கோசாலையில் பல மாநிலங்களை சேர்ந்த நாட்டு மாடுகளை பராமரிக்கிறாங்க. அந்த மாடுகளை சோம்பேறிகளாகவும் ஆக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நம்ம நாட்டு மாட்டினங்களோட பலம் என்ன பலன் என்ன அப்படின்றதெல்லாம் வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காகவும் நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்காகவும் ஈஷா வளாகத்தில் பெரும்பாலும் மாட்டு வண்டிகள் தான் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக ஈஷாவை சுற்றி பார்க்க வர பொதுமக்களை பெரும்பாலும் இந்த மாட்டு வண்டியில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது தவிர பேட்ரி கார்கள், பேட்ரி பைக்கு, பேட்ரி டெம்போன்னு இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. மாடுகளுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நம்ம கலாச்சாரப்படி பார்த்துக்கிறாங்க. இப்போது ஈஷா நிறுவனத்தோட கோசாலையை பார்க்கலாமா? நமஸ்காரம். எனக்கு பேர் பகீரத் காயன். நான் இந்த மாட்டு மண்ணில் வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு 13 வருஷம் ஆயிடுச்சு இங்கே வேலை பண்ணிட்டு. சொந்த என்ன ஸ்டேட் ஐயா நீங்கள்? நான் கல்கத்தா பெங்காலி. சரி. இங்கே டோட்டல் மாட்டு 732 மாட்டு இருக்கும். அதுக்குள்ளே 25 பிரீட் இருக்கும். எல்லா பிரீட்டு நம்ம ஷேட்டுக்கு உள்ளே எல்லாம் கட்டி வச்சுருக்காரு. தனியாக இருக்கும். அதுனா பார்த்துக்கலாம். சரி. எஸ்டார்ட் போல் எத்தனை பிரீடு இருக்குன்னு சொன்னீங்க? 23 பிரீட். 23. காங்கிரஸ் இருக்கும், காங்கியம் இருக்கும், தார்பார்கர், ரேட் சிந்தி, ரேட் காந்தாரி, பொங்கனூர் குட்டாய், ஓங்கூல், ஹரியானா, காங்கியம், ஆலம்பாடி. இது மாதிரி என்ட்ரன்ஸ்ல ஒன்று பயங்கர கொம்பு பெருசாக இருக்குல்ல? ஆமாம். அது என்ன பிரீடு? அது காங்கிரஸ். ஆமாம். எங்கே என்ன ஸ்டேட் அது? நம்ம குஜராத். இதுதான் பொங்கனூர் குட்டையா? ஆமாம், இது பொங்கனூர் குட்டை. என்ன ஸ்பெஷல் இதில்? இது ஸ்பெஷல்னா இது பால் ரொம்ப நல்லா இருக்கும். பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோதான், இதுக்கு மேலே வளராது. இது மேலே வராது. இது வெச்சூர். இது ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கும். யாருக்கும் பயப்படக்கூடாது, எல்லாத்துக்கும் முட்டிதான். ஓஹோ. அடுத்ததுனா இது மலைநாடு கீடா. அப்புறம் அடுத்தது ஒங்கூல். ஓகே. இது மலைநாட்டு கீழோட பசு மாடு. வரலாமா? பாயாது இல்லை? வாங்க. இந்த பக்கத்தில் ரெட் கலர் 2 மாடு இருக்கும். இது சாகிவான். ஓகே. இது கீர். ஓகே. இந்த ரெட் கலர் இது தார்பார்கர். இது ஆலம்பாடி. சாரி. சரி வா, பரவாயில்ல. இது இது தொண்டை மாடு. இந்த ரேடு இது இந்த 2 மாடு. இது தொண்டை மாடு. நம்ம தமிழ்நாடு பிரீடு காங்கியம்.
இந்த பிளாக் கலர் இது ஒம்பலச்சேரி. இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிரீடு. இல்ல இது நம்ம மாட்டு வண்டிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன தீவனம்லாம் போடுறீங்க மாட்டுக்கு? என்ன தீனி போடுறீங்க? மாட்டுக்கு தீனி நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் தான் அவங்களுக்கு தீனி போட்டு வேலைங்க நடக்குது. இப்போ எனி டைம் போட்டுட்டு? ஆமாம், ஃபஸ்ட்டே காலையில் மார்னிங் அவங்களுக்கு ஒரு மிக்சிங் பாயாதில்ல அது போலாமா? அது போய்க்கலாம். சொல்லிட்டே வாங்க. காலையில் நம்ம அந்த எல்லா தவிடு கலந்த மாதிரி ஒரு நமக்கு சாப்பாடு மாட்டுக்கு கொடுக்குறேன். அதில் மொத்தம் 12 ஐட்டம் இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தரீங்க? ஆமாம், எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். பூனாக்கு இருக்கும், நாட்டு சர்க்கரை இருக்கும், உப்பு இருக்கு, தவிடு, ராகி, காம்பு, மக்காசோளம், இது மாதிரி நம்ம டோட்டல் 12 ஐட்டம் இருக்கும். நம்ம போட்டுக்கிறேன். இந்த கன்று எத்தனை கன்று குட்டி பிறந்தாலும், எத்தனை கன்று குட்டி இருந்தாலும் அதை வந்து நீங்கள் எதுவும் வெளியே கொடுக்குறதோ இல்லை, எல்லாமே அங்கேயே வச்சுக்கிறீங்க? இல்லை, எல்லாம் நமக்கு இங்கே வச்சுக்கிறேன். இது என்ன வகை நாய்? இது வந்து நம்ம ஊர் அந்த ராஜபாளையம், சிப்பிப்பாறை அந்த மாதிரி இருக்கு, பார்க்குறதுக்கு தெரியுது. பட் ஆனால் இது வந்து ஒரு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு நாய் ரகம். ரொம்ப சாஃப்டாக இங்கே வந்து பழகிடுச்சு. இவங்களோட பேரண்ட்ஸும் இங்கே இருக்காங்க. இந்த மன்னர்கள் மெயினாக அந்த ராஜ்புத் மன்னர்கள் வந்து அவங்க வந்து வேட்டைக்காக, அதுக்கப்புறம் பாதுகாப்புக்கு அப்படின்னு வளர்க்கக்கூடிய ஒரு நாய். இது சின்ன ஒரு 7 மந்த்ஸ் இருக்குமா? 7-8 மாதம், 7 இல்லை 8 மாதம் வந்து ஆகக்கூடியது. அதுக்குள்ளே தான் இது. ஆமாம், இன்னும் வளரும் அது. ஆமாம், இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாகும். பட் நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடியது, நல்ல வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது. நைட்டு நேரம் வந்து வெளியிலேருந்து ஏதோ காட்டு பண்ணி அந்த மாதிரி ஏதோ வந்துச்சுன்னா அது துரத்துறதுக்கு, மாடுகளுக்கு பாதுகாப்புக்காண்டி வந்து நாட்டு நாய்கள் வச்சுருக்காங்க. அது இது என்னது? இது அர்சோலா. அப்படின்னா அர்சோலானா அந்த நம்ம இதில் ரொம்ப போட்டி நம்ம நிறைய இருக்கும். நம்ம பூனாக்கு பதில் நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறேன். பூனாக்கு இருக்கும், மற்றோட இது புண்ணாக்கு மாதிரி நம்ம மாட்டுக்கு கொடுக்குறேன். மாட்டுக்கு புண்ணாக்கு மாதிரி இந்த இதில் இது மேலே வருது, அதான் ஆமாம், பாசி மாதிரி வருது. ஆமாம் ஆமாம் ஆமாம், இது வந்து மாடு சாப்பிடும். ஆமாம், அப்படியா? ஆமாம், இது வளர்க்குறீங்க? ஆமாம், இதுதான் நம்ம வளர்க்குறேன். ஓஹோ, இது டெய்லி நம்ம டெய்லி இந்த பாண்டுலேருந்து 15 கேஜி 15 கேஜி எடுத்து மாட்டுக்கு நம்ம கொடுக்குறேன். இது 2 பாண்டு தான் இருக்குது. ஆமாம், 2 தான் இருக்குது. இதுல இவ்வளோ வந்துடுது, டெய்லி வருது. டெய்லி வருது, இதுலேருந்து டெய்லி 15 கேஜி எடுத்துக்கிறேன். இது பேர் என்ன சொன்னீங்க? அசோலா. அசோலா பாசி தானே இது? இது ஒரு வகையான பாசி இல்லையா? பாசி தான் இது, தண்ணிலே வளர்ந்தோம். ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம வளர்க்குறது தான். ஆமாம், நம்ம கோசாலைக்காக இருக்கிறது தான். ஆமாம், பில்லு. எத்தனை ஏக்கரில் புல் வளர்க்குறீங்க? தீவனம் நம்ம இங்கே 25 ஏக்கர் இருக்கும். பின்னாடி இன்னொரு தோட்டம் இருக்குது, அது 13 ஏக்கர். ஓஹோ, 25, 35, 38 ஏக்கர் தீவனத்துக்காகவே இருக்கு. ஆமாம், இந்தியாவோட எல்லா வகையான இனமும் இருக்குது இங்கே. நம்ம பாரத தேசத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் வகையான மேற்பட்ட வகையான நாட்டு மாட்டு ரகங்கள் வந்து இருந்துச்சு. அது படிப்படியாக அழிஞ்சு விவசாய மாற்றத்தின் காலமாகவும் இப்போ வந்து ஒரு 50 வகையான ப்ரீட்ஸ் மட்டும்தான் இந்தியா ஃபுல்லும் இருக்குது. அதில் 23 வகையான ப்ரீட்ஸ் வந்து நம்ம வந்து ஈஷாவில் வந்து பராமரிக்கிறோம். இது முழுக்க முழுக்க எந்த ஒரு வர்த்தக நோக்கத்துக்கு இல்லாமல் அந்த நாட்டு மாட்டு இனத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பராமரிக்கிறோம். இதில் நம்ம அந்த புங்கனூர் ரகம் நீங்கள் பார்த்தீங்க, அது வந்து நாட்டு மாட்டு இனத்திலே ரொம்ப குட்டை ரகமான, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த காங்கிரீஜுங்கிறது ரொம்ப உயரமான நாட்டு மாட்டு இனம், இதுவும் நம்ம பராமரிக்கிறோம். இதை தாண்டி ஒவ்வொரு நாட்டு மாடுகள் பார்த்தீங்கன்னாலும் அதுக்குன்னு தனி ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து அந்த மாடு ஒரு இனம் அழிஞ்சிருச்சுன்னா அதை அவங்களால வந்து மீட்டெடுக்க முடியாது. குறிப்பாக இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாட்டு மாடு வந்து ரொம்ப அவசியம். நம்முடைய மண் வளத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து மரங்களும் நாட்டு மாடும் தான் அவசியம். அப்படிங்கிறனால சத்குரு இதை வந்து மண்காப்போம் இயக்கத்தின் மூலிமா கண்டினியூஸாக சொல்லிட்டு வராங்க. ஸோ வெறும் இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அதை ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இயற்கை விவசாயத்துக்கு நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதோட இந்த மாதிரி நாட்டு மாடுகளை இனம் அழியாமல் காக்கிறதுக்கு இந்த ஒரு நாட்டு மாடு கோசாலையும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ 1996 அந்த மாதிரி காலங்களில் ஒரு 4 நாட்டு மாடுகளோடு ஸ்டார்ட் பண்ண இந்த கோசாலை வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 732 நாட்டு மாடுகள் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து முழுக்க ஈஷாவே செலவு பண்ணால் இல்லை இதுவும் கொடையாளர்கள் இருக்காங்களா?
ஆமாம், இது வந்து தராங்களா? ஆமாம், பீப்புள்ஸ் வந்து அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க வந்து ஈஷாக்கு வந்து இந்த கோசாலை பராமரிக்கிறதுக்கு அவங்க டொனேஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ அது மூலிமா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 80,000 ரூபாய்க்கிட்ட வந்து இது மெயின்டெனன்ஸுக்கு மட்டுமே செலவாகுது. அவங்களுக்கு வந்து சத்தான உணவு கொடுக்குறதுலேருந்து ஆரம்பித்து பணியாளர்கள் வச்சு பார்த்துக்கிறது, இது எல்லாமே வந்து அவ்வளோ செலவுகள் வந்து இங்கனுக்குள்ளே இருக்குது. இப்போ இங்கிருந்து கிடைக்கிற பால் முழுக்க முழுக்க ஈஷாவுக்கே செலவாகுதா இல்லை வெளியவும் கொடுக்குறோமா? இல்லை, இது ஏன்னா நம்மளுக்கு நாட்டு மாடுங்கும்போது பாலுடைய அளவுமே கம்மியாக தான் வரும். அதனால ஒரு 70லேருந்து 80 லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து இது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம ஈஷா யோகா மையத்தில் உள்ள வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் இப்போதைக்கு. ஓகே ஓகே. சாணம் இதெல்லாமே நம்ம வந்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சுக்கிறோம். குறிப்பாக இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் நம்ம எடுத்துக்கிறோம். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுக்கு தேவைன்னு வந்து கேட்டாலும் அவங்களும் வந்து எடுத்துக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கு. ஓகே. அவங்களுக்கு விலைக்கு கொடுக்குறீங்களா இல்லை ஃப்ரீயாக தரீங்களா? அது வந்து அவங்க வந்து மினிமமாக அவங்கனால என்ன பே பண்ண முடியுதோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவங்களால முடிஞ்சதை அவங்க பே பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளோதான்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல? ஆமாம், அந்த மாதிரி கிடையாது. என்ன விருப்பமோ கொடுத்துட்டு. ஆமாம், அந்த மாதிரி. இது வந்து இந்த ஜெர்சி மாதிரி தெரியுதுல, வெளிநாட்டு இனம் தானே இது? மிக்சடு கலப்பினம் இது ஒன்று. இதுவும் இருக்கு இல்லையா? இல்லை, இது இப்போ யாரோ கொடுத்துருப்பாங்க, டொனேஷன் கொடுத்து போயிருக்கிறேன். டொனேட் பண்ணது வெட்டுக்கு போகிறதுக்கு பதில் வச்சு இவங்க இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆடும் வளர்க்குறீங்களா? ஆடு இது சும்மா இப்போதைக்கு இது பண்ணியிருக்கோம். ஓகே. கோழியும் இருக்கா? கோழியில் வாத்து 2-3 தான் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. புறா இருக்கு. சில நேரங்களில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு என்ன மாதிரி பால் தேவைங்கிறது புரிஞ்சுக்கிட்டு சில மாடுகள் ரொம்ப சென்சிட்டிவாக அதுக்கேற்ற மாதிரியான புல்ரகங்கள் கூட சாப்பிட்டு அந்த உணர்தலுக்கு ஏற்ற மாதிரி பால் சுரக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் சில மாடுகளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிராமங்களில் வந்து அதை சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா கூட அதை கூட சென்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபீலிங்கை புரிஞ்சுக்கக்கூடிய குவாலிட்டி வந்து அந்த நாட்டு மாட்டுகளுக்கு இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அங்கம் மாதிரி தான். இதை நீங்கள் விலங்கு அப்படின்னு நம்ம வந்து பிரித்து பார்த்துட முடியாது. நம்ம மனிதர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய இன்னொரு உயிரினம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நாட்டு மாடுகள் தான். இப்போ டோட்டல் நம்ம ஸ்டாஃப் இப்போ இல்லை, எல்லாம் சேவாதார் தான். மொத்தம் சேவாதார் 54 இருக்கும். வேறு வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்களும் நிறைய இருக்காங்க இல்லையா? எல்லாம் கல்கத்தாவில் நிறைய இருக்கும். இது என்னது அது? இப்போ நம்ம போகிறது வந்து மெடிக்கல் ஷெட்டுக்கு போகிறோம். ஏன் மெடிக்கல் ஷெட்டுன்னு சொல்கிறீங்க? இது வந்து நம்ம மெயினாக மாடுகளுக்கு வந்து சின்ன சின்ன ஏதோ ஒரு நோய்கள் வந்துச்சு அப்படின்னா அதை ஐசோலேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்காண்டி தனியாக ஒரு ஷெட் நம்ம ரன் பண்ணுறோம். அதோட சேர்த்து டெலிவரி ஏதோ டயத்தில் கூட அந்த நாட்டு மாடுகளை இங்கே தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு இது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா வந்து நம்ம பார்த்துக்குறோம். அது ஸோ இது வந்து காங்கிரீஜ் ஒரு இனம். இந்த மாட்டினுடைய பேர் வந்து காலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே காலான்றது நீங்கள் வைக்கிற பேர் இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்படியே ஒவ்வொரு மாட்டுக்கு ஒரு பேர் வைப்பீங்களா? சில மாடுகளுக்கு மட்டும் பேர் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு காலான்னு பேர் வச்சிருக்க மாதிரி நம்ம முன்னாடி ஒரு ஜெய்ஜாண்டிக்கா ஒரு மாடு பார்த்துருப்போம். அவங்க பேர் வந்து போலா அப்படிங்கிறது. உங்கள் விபூதி தயார் பண்ணுறீங்க? ஆமாம். ஸோ இப்போ தான் இது இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா நாட்டு மாட்டு சாணத்தில் இருந்து அதை வந்து தூய்மையான ஒரு விபூதி ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸிங்க. அங்கே பார்க்குறீங்கல்ல, இது வந்து தூய்மையாக இருக்கக்கூடிய விபூதி இது. ஸோ இது வந்து நம்ம தியானலிங்கத்தில் வந்து விபூதி பிரசாதம் வந்து நம்ம அங்கே வந்து கொடுக்குறோம். ஜலிச்சு விபூதியாக மாற்றுறீங்க. எப்படி விபூதி தயாரிக்கிறீங்க சொல்லுங்களேன்? ஃபஸ்ட்டு நம்ம மாட்டுக்கொட்டையிலேருந்து சாணி கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மெஷின் உள்ளே நம்ம போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து சாணி தனியாக ட்ரை ஆகி வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் 2-3 நாள் நம்ம வெயிலில் போட்டோன்னா ஃபுல்லாக காஞ்சாயிடுவார். அதுக்கப்புறம் எடுத்து வச்சா நம்ம கற்பூரம் வச்சு தீ வச்சேன்னா 2-3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் சாம்பல் ரெடி ஆகி எரிஞ்சிட்டே இருக்கும். ஆமாம், 3-4 நாள் அப்படி தீ எடுத்து வரேன். அதுக்கப்புறம் நம்ம சாம்பல் வெளியே எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஜலிப்பி. ஆமாம், ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் ஒரு ப்ரோசஸ் இருக்குது. இது கொஞ்சம் கற்பூரம் இது மாதிரி 2-3 ஐட்டம் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கற்பூரம் சேர்க்குவீங்களா? ஆமாம். வேறு என்ன சேர்ப்பீங்க? அதுவும் எனக்கு அந்த தெரியல, அண்ணா பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே. இது நம்ம பூஜா ரூமு நம்ம வாலண்டியர் அவங்களே சாதனை பண்ணுறேன். நம்ம
வெள்ளிக்கிழமை அங்கே பூஜை நடக்குது. ஃபுல் மண்ணு வீடு தான், மண்ணுள்ள கட்டிருக்கிறேன். பார்க்கலாமா? உள்ளே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மண்ணுனால கட்டின வீடு. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இது பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தினுடைய இதை எடுத்து இது வந்து பில்லர் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில மரங்களும் வந்து சட்டத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இது பார்த்தோன்னா நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணாமல் நார்மலாக மண், களிமண், அதுக்கப்புறம் இது சுண்ணாம்பு, கடுக்கா பொடி, இதெல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கடுக்கா பொடியும் சுண்ணாம்பும் போடும்போது அந்த அது ஒட்டிக்கக்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தி இருக்கும். ஓகே ஓகே மாதிரி இங்கே தங்கியிருக்கக்கூடிய வாலண்டியர்ஸு அவங்க எல்லாமே இங்கே யோகா பண்ணுறதுக்கும் பூஜை பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து குக் பண்ணி அவங்க சாப்பிட்டுக்கிறதுக்காண்டி இங்கே ஒர்க் பண்ணுற சேவாதாஸ் வந்து சாப்பிட்ற இடம். ஆமாம், இங்கே பொதுவாக ஈஷாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வந்து அவங்க ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க. மற்றபடி களத்தில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வந்து நம்ம சேவாதார் அப்படின்னு வச்சுருக்கோம். அவங்க லேபருங்கிறது கூட நம்ம சொல்லாமல் நம்மளுக்கு சேவை பண்ணுறனால அவங்களுக்கு பேர் வந்து சேவாதார் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க நீங்கள் அந்த வெயிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னாலே நல்ல வெயிட். ஆமாம், காதில் வந்து ஈஷா அப்படின்னு போட்டுட்டு 225 இந்த மாட்டுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து பக்கம் திரும்ப தெரியுதா? எல்லா மாட்டுக்குமே இந்த மாதிரி நம்பர் போட்டிருப்பீங்களா? ஆமாம் ஆமாம், அந்த நம்பர் வந்து ஒரு ஆதார் கார்டு மாதிரி. அதுலேயே எல்லாமே டிஜிட்டல் சிஸ்டமாக நம்ம வந்து இதில் ஏற்றிடுவோம். ஒரு குழந்தை பிறக்கும்போது அவங்க பிறக்கும்போது எவ்வளோ வெயிட் இருந்தாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து யார் அப்படிங்கிற நம்பரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ தடுப்பூசி போடணும், வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் டீட்டெயில் இது எல்லாமே வந்துடும். ஈவன் ஒரு டாக்டர் வந்தால் கூட அந்த ஸ்கேன் பண்ணால் ஏதோ இது பண்ணால். சத்குரு விருப்பப்படி ஈஷா நிர்வாகம் வருஷம் கோடிக்கணக்கில் மரச்செடிகளை உற்பத்தி பண்ணுறாங்க. இதில் உலக சாதனையும் படைக்கிறாங்க. எப்படி என்னன்னு பார்க்கலாமா? மரக்கன்று வந்து 3 ரூபாய்க்கு வந்து நம்ம மக்களுக்கு விவசாயிகளுக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தோம்னா பூ மரங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் பழ மரங்கள், அதுக்கப்புறம் டிம்பர் வேல்யூ ட்ரீஸ்ன்னு ஒரு 15-16 வகைக்கு மேலே வந்து நம்ம டிம்பர் வேல்யூ ட்ரீஸ் இருக்குது. அதெல்லாமே கொடுக்குறோம். தேக்கு மரம், சந்தன மரம், கருமருது, பூ மருது அப்படின்ட்டு ரொம்ப கம்மியான ரேட்டில் 3 ரூபா ரேட்டில் வந்து விவசாயிகள் பயனடையணுங்கிறனால ஒரு செடி 3 ரூபா தான். ஆமாம், எந்த மரக்கன்று எடுத்தாலும் நீங்கள் வந்து 3 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு கமிட்மெண்ட் ஃபீ காண்டி தான் நம்ம வந்து இதை வந்து வாங்குறோம். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் தேவைக்கு அதிகமாக வாங்குறது, அதுக்கப்புறம் அது வந்து வீணாகிறது அப்படிங்கிறதுனால ஒரு மினிமம் ஃபீ வந்து கொடுத்துட்டு ஒரு 3 ரூபாய்க்கு அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லும் வந்து நர்சரி நம்மளுக்கு இருக்கு. இந்த செடிகள் எல்லாமே நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் வந்து இதை உற்பத்தி பண்ணுறோம். இங்கே தாண்டி அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அந்த மரங்களால் பலன் இருந்தால் தான் விவசாயிகளை விரும்புகிறாங்க. அதனால பலன் இருக்கிற மரமாக நாங்கள் தரோம் அப்படி. ஆமாம், நான் தமிழ் மாறன்னா ஈஷா காவேரி கூக்குரலோட கள ஒருங்கிணைப்பாளர். ஐயா, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, மரக்கன்றுகள் எங்கெல்லாம் தயார் பண்றீங்க, எந்தெந்த ஊர்ல எல்லாம் இருக்கு ஈஷா சார்பில்? நம்ம வந்து 2 இடத்துல மட்டும் ப்ரொடக்ஷன் நர்சரி வச்சிருக்கோம். அதாவது உலகத்திலேயே பெரிய நர்சரி நம்மள்ட்ட ஒன்று இருக்குது. அது 29 ஏக்கர்ல கடலூர்ல இருக்குது. அதில் வந்து 84 லட்சம் கெப்பாசிட்டி. அது நம்ம 52 வெரைட்டி பண்றோம். இந்த அளவு வெரைட்டி வந்து இவ்வளவு குவான்டிட்டி வந்து உலகத்துல யாரும் பண்ணல. இது வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் பண்றோம். நாங்க 25 வருஷம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 3 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறோம். லாஸ்ட் இயர் வந்து 1 கோடியே 12 லட்சம் பண்ணோம். அதுக்கு முதல் வருஷம் 1 கோடி 1 லட்சம், இந்த வருஷம் 1 கோடி 21 லட்சம் டார்கெட். இது வரையும் 1 கோடி 10 லட்சம் முடிச்சிட்டோம். இது எல்லாமே வந்து 80% வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காக டிம்பர் மரங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது தென்மரம், சந்தனம், தேக்கு, மகாகனி, வேங்கை இது மாதிரி உயர் மதிப்புள்ள மரங்களை உற்பத்தி பண்ணி ஒரு கமிட்மெண்ட் ஃபீயா 3 ரூபா மட்டும் வாங்கிட்டு நம்ம கொடுக்குறோம். திருவண்ணாமலையில நமக்கு வந்து 15 ஏக்கர்ல ஒரு ப்ரொடக்ஷன் நர்சரி இருக்குது. அங்க 15 லட்சம் வருஷத்துக்கு உற்பத்தி பண்றோம். அதுக்கப்புறம் ஆசிரம், நம்ம கோயம்புத்தூர் ஆசிரமத்துல ஒரு 2 லட்சம் உற்பத்தி பண்றோம். ஒரு சின்ன நர்சரி நம்ம. இது 3 தான் இல்லையா?
ப்ரொடக்ஷன் 3 தானே. டிஸ்ட்ரிபியூஷன் நர்சரி 45 நர்சரி நமக்கு இருக்குது. எல்லா மாவட்டங்கள்லயும் வச்சிருக்கிறோம். 38 மாவட்டத்திலும் நம்ம நர்சரி இருக்கு. எல்லா மாவட்டத்திலும் இருக்கு. சில மாவட்டங்கள்ல 2, 3 இருக்கும். அதுல 17 நாட்டு பண்ணை விவசாயிகளுக்கே ஒரு தொழில் வாய்ப்பா கொடுத்துருக்கோம். பாக்கி 28 தான் நம்மளுது. சரிங்க. இப்ப நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அது எங்க இருக்குன்னு? அந்த நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு ஈஷா நர்சரி ஒரு ஊரை போட்டீங்கன்னா எல்லாருக்கும் லொகேஷன் காட்டும். ஈஷா நர்சரி ஈரோடுனாலும் கோயம்புத்தூர், திருவாரூர், எந்த ஊரை போட்டீங்கன்னா அந்த ஊர் நர்சரியோட லொகேஷன் காட்டும். நீங்க எளிதா போயிடலாம். இப்போ ஒரு வேற ஊர்ல இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்தோ வெளிநாடுகள்ல இருந்தோ செடி கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுப்ப முடியுமா ஐயா? நம்ம அனுப்புறது இல்லை. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு மட்டுங்கிறதுனால இப்போதைக்கு நம்ம அனுப்பல. நம்ம கைடன்ஸ் பண்றோம். நிறைய பேர் எங்களுக்கு வந்து ஈஷா மெடிடேட்டர்ஸ் இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு வந்து ஒரு 100 மரத்துக்கு மேல கொடுக்கறதா இருந்தாலே அந்த நிலத்துல போய் நாங்க எங்களுடைய எம்ப்ளாயி வந்து நிலத்தை விசிட் பண்ணிட்டு அந்த மண்ணுக்கேற்ற மரங்களை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். இது வந்து இலவச சேவை செய்யற, வெறும் மரக்கன்று கொடுக்கறது மட்டும் இல்ல. தமிழ்நாடு பூரா 150 முழு நேர பணியாளர்கள் இருக்காங்க. அதுல அக்ரி முடிச்சவங்க, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி முடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க நிலத்துக்கே போய் மண்ணு, தண்ணி, சூழ்நிலைய, விவசாயிகளோட தேவையை கேட்டுட்டு அதுக்கு மேல ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம நர்சரியில மரம் எடுக்க முடியும். தவறான மரத்தை எடுத்து நட்டாங்கன்னா அவங்க கால வரையும் பொருளாதார வரையும் 2மே நடக்கும். இது தவிர்க்கிறதுக்காக நம்ம இலவச ஆலோசனை கொடுக்குறோம். அதுக்கு ஒரு 150 பேர் இருக்கிறாங்க ஃபீல்டுல. அதனால அதை வெளி மாநிலங்களுக்கோ வேற இருக்கோ அதனாலதான் நம்ம கொடுக்கறது இல்லை. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம இது வந்து ஒரு வருஷ பயிர்னா நம்ம என்னன்னு பண்ணலாம். இது வந்து ஒரு நீண்ட கால பயிருங்கிறதுனால தவறான மரத்தை எடுத்து நட்டாங்கன்னா அவங்களுக்கு வராது. ஏன்னா ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு அக்ரோ கிளைமேட்டிக் ஜோனுக்கும் ஒரு மரங்கள் இருக்குது. அதை கரெக்டா நம்ம வந்து கைட் பண்ணுவோம் அவங்களுக்கு. வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1,10,00,000 மரக்கன்றுகள் நம்ம வந்து விநியோகம் பண்ணியிருக்கோம். இது வந்து உலகத்தில் வேற எந்த ஒரு இயக்கமும் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து நிகழ்த்தினது கிடையாது. அதில் கிட்டத்தட்ட 85% 90% மேலே விவசாயிகளுடைய நிலத்துல தான் நம்ம இந்த மரக்கன்று நடுறோம். நீங்கள் ஒரு பொது இடத்துல நட்டீங்க அப்படின்னா அதை பராமரிக்கிற ரொம்ப சிரமம். ஆடு மாடு மேயும் இல்லை யார் பராமரிக்கிறதுங்கிற தேவை இருக்கும். அதே இது ஒரு விவசாயிகள் அவங்களுடைய நிலத்துல நட்டு வளர்க்கறது மூலியமா ஒண்ணு அவங்களுக்கு எதிர்காலத்துல பொருளாதார பலன்கள் கிடைக்குது. சமகாலத்துல அங்க இருக்கக்கூடிய மண் வளம் வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்படிங்கறனால சுற்றுச்சூழலும் இது மூலியமா வந்து வளருது, விவசாயிகளுடைய பொருளாதாரமும் பெருக்குது. ஸோ இந்த 2 விஷயமுமே இது மூலியமா நடக்குது. அதுதான் நம்ம மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் சுற்றுச்சூழலை காப்பாற்றணும் அப்படின்ட்டு பொதுமக்கள்கிட்ட நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறத. From Germany. Okay, just Ma'am, your name and where are you from? Hi, Okay. Hi, my name is Christine. I'm from Germany, Berlin, Germany. Super. அடுத்ததாக சத்குருவோட விவசாயத்தை பற்றி பார்க்கலாம். எந்தவித கெமிக்கலும் ரசாயன உரமும் கலக்காமல் முழுக்க இயற்கையான முறையில் விவசாயம் செய்கிறாரு சத்குரு. கோயம்புத்தூரில் ஈஷா வளாகத்துக்கு பக்கத்துலேயே 32 ஏக்கரில் இந்த முன்மாதிரியான விவசாயத்தை செய்கிறாரு சத்குரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே யார் வேணும்னாலும் வந்து தங்கி விவசாய பயிற்சி எடுத்துக்கலாம். நிறைய வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் நிறைய பேர் வந்து இந்த விவசாய நிலங்களில் விவசாயத்தை ஒரு சேவையாக செய்கிறதையும் ஒரு பயிற்சியாக செய்கிறதையும் பார்க்க முடியுது. நிறைய வெளி மாநிலங்களை சேர்ந்த விவசாய கல்லூரிகளில் இருந்தும் மாணவர்கள் இங்கே வந்து மாதக்கணக்கில் தங்கி விவசாய பயிற்சியில் ஈடுபடுறாங்க. இந்த விவசாய நிலத்துலையும் மரக்கன்றுகள் உற்பத்தி பண்ணுற வேலையிலையும் நிறைய வெளிநாட்டுக்காரங்களை பார்க்க முடியுது. சீனா, ஜப்பான், அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியான்னு பல நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டு மக்கள் சத்குருவோட செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு இங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்க, மரச்செடிகளை உற்பத்தி பண்ணுறாங்க. நம்ம பாரத நாட்டோட நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் இங்கே வந்து உழைக்கிறாங்க. நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம் ஐயா, சொல்லுங்க. என்னோட பேர் வந்து தேவராஜ். நான் வந்து ஃபுல் டைம் வாலண்டியர்ஸ். ஒரு லாஸ்ட்டு 8 இயர்ஸாக நான் இங்கே இருக்கிறேன். நம்ம வந்து 2 அப்ரோச்சும் எடுத்துட்டோம். டாப் டவுன் அப்ரோச்சு, பாட்டம் அப் அப்ரோச்சு. டாப் டவுன் அப்ரோச் பார்த்திங்கன்னா சத்குரு வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபாரம்ஸ்லேயோ காப்பில் யுனைடெட் நேஷன்லேயோ எல்லா இடத்துலையும் வந்து பாலிசியை புஷ் பண்ணிகிட்ருக்காரு. கவர்மெண்ட் லெவலில் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு, சேஞ்சஸ் பேசுகிறதுக்கு. நம்ம டீம் வந்து ஆன் கிரவுண்ட் வந்து பாட்டம்ஸ் அப் அப்ரோச் எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டம் அப்ரோச் எப்படின்னா நம்ம வந்து ஃபார்மரை ட்ரெயின் பண்ணி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து கொண்டு வரும். ஸோ எத்தனை ஏக்கரில் பண்ணுறீங்க சார்? இது டோட்டல் எவ்வளோ பண்ணுறோமா? இப்போ இங்கே வந்து இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த மாடல் ஃபார்ம். நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம்ல. மொத்தமாக ஈஷாவோட 33 ஏக்கர்ஸ்ண்ணா. இது 33 ஏக்கர்ஸில் 33 ஏக்கர்ஸில் விவசாயம் பண்ணுறீங்க. என்னென்ன பயிரெலாம் பண்ணுறீங்க? இங்கே வந்து வெஜிடபிள் பண்ணுறோம், பேடி பண்ணுறோம்,
ஃப்ரூட் ட்ரீஸ் இருக்குது, பப்பாயா இருக்குது, டிம்பர் ஸ்பீசிஸ் ட்ரீஸும் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ பேர் சேவை செய்கிறாங்க? விவசாய சேவையில் எவ்வளோ பேர் ஈடுபட்டிருக்கீங்க? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வந்து இங்கே ரெகுலராக ஃபுல் இருக்காங்க. இங்கே கிடைக்கிற விளைபொருட்கள், காய்கறி, நெல், அரிசி, மற்ற பழங்கள் இதெல்லாம் வந்து எங்கே யூஸ் ஆகுது ஐயா? எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க? இது வந்து ஆசிரமுக்கு போகுது. மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் வந்து ஆசிரமுக்கு போகுது. அது இல்லை உங்களுக்கே பயன்படுது. ஆமாம், அங்கேயே யூஸ் ஆகுது. அது இல்லாமல் வந்து இங்கே வந்து வெனஸ்டே அண்ட் சண்டே வந்து ஒரு சந்தை மாதிரி நடக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்டே பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இங்கேருந்தே வாங்கிட்டு போகிறாங்க. மாடல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாடல் இங்கே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாடல் வந்து மல்டிபிள் வெஜிடபிள்ஸ் இருக்கும். மல்டிபிள் வெஜிடபிள்னா ஒரே டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 17 to 18 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள் இருக்கும். எந்த மாதிரி இந்த மாடல்னால் இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்மரோட மாடல், குமாரசாமி அவரோட பேர். அவர் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிறாருன்னா, நீங்கள் எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் 25 to 30 kg டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள் இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து வெளியேருந்து ஆள் வராங்கன்னா அவங்களுக்கு வெரைட்டி இருக்கும், வாங்க முடியும். அப்படி இருந்தால் அவருக்கு வந்து நீங்கள் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா 2,000 to 3,000 வந்து அவருக்கு இன்கம் இதிலேருந்தே வரும். இப்போ உதாரணத்துக்கு தக்காளி விலை சரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் பல ஏக்கரில் தக்காளி சாகுபடி பண்ணியிருக்கிற விவசாயியோட நிலைமையை நினச்சி பாருங்கள். ரொம்ப கஷ்டம் இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விவசாயிங்க தப்பிக்கிறதுக்கு சத்குரு ஒரு சூப்பரான ஐடியாவை இங்கே நடைமுறைப்படுத்தியிருக்காரு. விவசாயிகளுக்கும் விவசாய மாணவர்களுக்கும் அதை இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. அது என்னென்னா, நிலத்தில் ஒரு நேரத்தில் ஒரு பயிரை மட்டும் பண்ணக்கூடாதான், பல வகையான காய்கறிகளை நடவு செய்யணுமா. அப்படி பண்ணும்போது ஒரு பயிர் ஏமாத்தினாலும் இன்னொரு பயிர் கை கொடுக்கும். ஒரு காய் வகையோட விலை குறைஞ்சா இன்னொரு காய் வகை நமக்கு கை கொடுக்கும். ஒரு தாவரத்தோட ஆயுள் முடிஞ்சிருந்தா இன்னொரு தாவரத்தோட பலன் நமக்கு கிடைச்சின்னு இருக்கும் இல்லையா? இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி புதுசாக நிறைய திட்டங்களை இந்த விவசாயத்தில் இங்கே அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் வழிகாட்டுறாரு சத்குரு. சரிங்க. ஸோ மாடல் ஃபார்மை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா, ஒரு கார் ஷோரூம் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். எது வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலாக கரெக்டாக இருக்குது, உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது, அந்த மாடல் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற மாடல் வந்து ஃபார்மர்ஸ் எடுத்துகிட்டு போய் ரெப்ளிகேட் பண்ணி அங்கே பண்ண முடியும். ஃபுட் ஃபாரஸ்ட், இதை வந்து நம்ம ஃபுட் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். ஃபுட் ஃபாரஸ்ட்னா என்ன சொல்ல வரோம்னா, இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் பெட், இது 2.5 years வந்து இதில் டில்லிங்கே பண்ணல. இது வந்து ஒரு 3 dimensional ஃபார்மிங். ஃபர்ஸ்ட் டைமென்ஷனில் ஒரு விதமான கிராப்ஸ் இருக்கும், செகண்டில் ஒன்று, தேர்ட் டிமென்ஷனில் ஒன்று, அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12 blocks இருக்குது. 12 blocksல பார்த்தீங்கன்னா எவ்ரி பிளாக் வில் ஹேவ் 12 to 18 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ். அந்த ட்ரீஸுக்கு நடுவில் வந்து நார்மல் மல்டிபிள் வெஜிடபிள்ஸ் போடுவாங்க. அந்த வெஜிடபிள் போட்டுட்டு அதே ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் இது கொண்டுகிட்டே போவாங்க. வெஜிடபிள் ஹார்வெஸ்ட்டும் இருக்கும், உங்களுக்கு ட்ரீயில் வர ஹார்வெஸ்ட்டும் ரெகுலராக வந்துட்டு இருக்கும். இவங்கள பற்றி சொல்லுங்க. எந்தெந்த நாட்டுக்காரங்க இவங்க பேர்? அண்ணா வந்து பீட்டர், அவரோட பேர் வந்து பீட்டர். அவர் இட்டாலியன்லேருந்து வந்திருக்கிறாரு. ஓகே. அவர் வந்து இதுலேயே ஃபார்மிங்லேயே வந்து நிறைய இன்வால்வ் ஆகி நிறைய கண்ட்ரிஸ் விசிட் பண்ணிட்டு பண்ணுறாரு. இங்கே வந்து வாலண்டியராக இருக்கார். சரிங்க. அக்கா வந்து ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களும் சேம் ஃபார்மிங் பேக்ரவுண்டு. அண்ணா வந்து சாதனா பாதா வாலண்டியரு. அவரை வந்து இங்கே ஃபீல்டில் வேலை பார்த்துட்ருக்காரு. இது யுவர் நேம்? Maria. You are from? I'm from Germany. Germany. Okay. இது என்ன பயிர் ஐயா? இது என்ன செடி இது சொல்லுங்கள். ஆனால் இது பார்த்தீங்கன்னா சனப்பு, தக்கப்பூண்டு, சோளம். ஸோ இது எதுக்கு போடுறோன்னா, இப்போ நான் இது உங்களுக்கு எடுத்து காமிச்சேன்னா, இது வந்து ஏரில் இருக்கிற நைட்ரோஜன் வந்து அப்படியே சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் நாடியூல்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நைட்ரோஜன் ஃபிக்ஸிங், ஏரில் இருக்கிற நைட்ரோஜன் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி சாயிலில் கொடுக்கும். ஸோ நீங்கள் மெயின் கிராப் போடுறதுக்கு முன்னே இது போட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டுக்கு நைட்ரோஜன் வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்கும். மண்ணில் வந்து இயற்கையான முறையில் சத்துக்கள் உருவாக்குறதுக்காக இந்த தாவரங்களை பயிரிட்டு இருக்காங்களாம். பிரமாதம் இல்லை? இது வந்து செல்ஃப் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து வெளியிலேருந்து எந்த இடுபொருளும் வாங்காமல் தன்னிட்ட உள்ள பொருளை வச்சு விவசாயம் பண்றது. ஒரு மாடு இருந்துன்னா என்ன பண்ணலாம், மாடு இல்லாட்டினா என்ன பண்ணலாம், இயற்கை இடுபொருள் தயாரிக்கிறது நம்ம பயிற்சி கொடுத்து அது கிராப் வைஸ் நம்ம ட்ரைனிங் நடத்துறோம். இது அது இல்லாம திருவண்ணாமலையில ஒரு 12 ஏக்கர் இருக்குது. இது வந்து நம்ம சொந்தமா விவசாயம் பண்ணி அந்த அனுபவத்தை நேரடியாக அந்த இடத்துல ட்ரைனிங் கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு. இந்த 2 பண்ணை இருக்குது. இது இல்லாம தமிழகம் முழுக்க நம்ம ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்து 2007 ஈஷா விவசாய இயக்கங்கிற பேர்ல நம்ம ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கிறோம். அதுல ட்ரைனிங் எடுத்து
இயற்கையில முழுமையா பண்ற முன்னோடி விவசாயம் தமிழ்நாடு பூரா நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2500 முன்னோடி விவசாயம். அவங்களோட பண்ணைகள்ல நம்ம ட்ரைனிங் நடத்துவோம். அவங்களே முன்மாதிரியா வச்சு நேரடியாக களப்பயிற்சி நடத்துவோம். நம்ம எதுவுமே ஒரு ஹால்ல பண்றங்கிறது அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். பாக்கி எல்லாமே களத்துல நடத்துவோம். அதுல வந்து ஒரு 2500 விவசாயிகள் முன்னோடி விவசாயிகள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25,000 விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம். உங்கள் பேர்னா? பழனிவேலுங்க. நீங்கள் ஃபார்ம் விவசாயம் பண்ணியே பார்த்துக்கிறீங்க? என்னங்க விவசாய வேலை நீங்கள் பார்த்துக்கிறீங்க? ஆமாம் ஆமாம், ஃபார்ம் பார்த்துட்டு இருக்கோங்க. என்னென்னலாம் பயிர் பண்ணியிருக்கீங்க? வாங்க அப்படி சொல்லிட்டே வாங்க. வாங்க. சரி, இது வந்து தங்க சம்பாங்க. இதுதான் தங்க சம்பா? ஆமாம் ஆமாம். சரிண்ணா. என்ன ஸ்பெஷல் இதில்? எப்படி அரிசி தங்க கலரில் இருக்குமோ எப்படின்னா? இல்லை இது அப்படி இல்லைங்க. தங்கத்துக்கு என்ன வேல்யூவோ அது கிட்டத்தட்ட இந்த அரிசிக்கும் அவ்வளோ வேல்யூ சொல்லுவாங்க. அதனால தான் அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. சரிண்ணா. இது மாட்டுக்கு தீவனம் தான்? மாட்டு தீவனம், ஆமாங்க. ஓகே. எல்லாமே இது கருப்பு. இது என்னதுண்ணா? அது எங்கே பார்த்தாலும் இருக்குது. இது வெட்டி வேறுங்க. ஓஹோ. இதை வைக்கிறதால ஏதாவது இது இருக்கா? இது மண் அரிப்பை தடுக்கிறதுக்காகங்க. அந்த பர்பஸுக்கு நாம் வச்சுருக்கோம். நெல் பயிர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வெட்டி வேறு வச்சுருவீங்க? அப்படி இல்லைங்க, நம்ம எல்லா இடத்துலையும் வரப்பு சரிவு எங்கே இருக்கோ அங்கே எல்லாமே நம்ம வச்சுருப்போம். சரிண்ணா. சரிண்ணா. அதுக்கப்புறம் லெமன் கிராஸ், அதான் வெட்டி வேர்னு சொல்கிறோம். அது வேறு, இது வேறுங்க. இது வந்து வெட்டி வேறு தான் இல்லையா? இது லெமன் கிராஸ் பக்கத்தில். இது வந்து வெட்டி வேறு தான் இல்லையா? ஆமாங்க, இது எல்லாமே வெட்டி வேறு தாங்க. பூச்சி நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சி அப்படின்னு சொன்னார். சொல்லுங்களேன், எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க? அது என்ன பண்ணுறீங்க? நன்மை செய்யும் பூச்சின்னா கெட்டது பண்ணுற பூச்சை எப்படி அழிப்பீங்க? பொதுவாக அது கதை மாதிரியே சொல்லுங்கண்ணா. இல்லை, நன்மை செய்யும் பூச்சிங்கிறது அது வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய பூச்சிங்க. அது அதுக்கு உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் தீமை செய்கிற பூச்சி வருது இல்லைங்களா இதுக்குள்ளே, அதுதான் அதுக்கு உணவு. சரிண்ணா. அந்த நன்மை செய்யும் பூச்சிக்கு வந்து அதுதான் அதுக்கு உணவு. நம்ம அதனால தான் இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம பாய்சன் வந்து நம்ம தெளிக்கிறது இல்லைங்கிறது, ரெண்டுமே அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம தெளிக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, மேக்சிமம் அந்த தீமை செய்யும் பூச்சியும் கொஞ்சமாவது நம்ம அளவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த நன்மை செய்யும் பூச்சி அதுக்கு உணவு இருக்கணும் இல்லைங்களா? உணவு இருந்தால் தானே அது வரும். அதனால் அதுக்கான சூழ்நிலை தான் நம்ம உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து கருப்பு கோணிங்க. கருப்பு கோணி இது ஆக்சுவலாக வந்து கஞ்சியாக தான் அதை எடுத்துக்குவாங்க. அடி உரமாகட்டும் மேலே தெளிக்கிற மாதிரி தான், எதுவுமே கெமிக்கல் கிடையாது இல்லையா? இருக்கிறோம். அது எதுக்காகனா களையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆமாம், களையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன? கொல்லுங்க. கொல்லு வச்சு களை கண்ட்ரோல் ஆகிடுமா? ஆமாம், அது அதிகமாக படர்ந்துடும். அது ரொம்ப இது அக்ரெசிவாக வளருங்க. இது படரும்போது நிழல் கடியில் களை இது வராது இல்லைங்களா? சரிண்ணா. சரிண்ணா. அதுக்காக என்ன தயாரிக்கிறாங்க சொல்லுங்கள். ஸோ இது வந்து மெயினாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இயற்கை இடுபொருட்கள் தேவைன்னா, ஒரு ஆள் தற்சார்பாக விவசாயம் பண்ணணும்னா வெளியிலேருந்து உரத்தை காசு கொடுத்து வாங்கக்கூடாது. நம்ம தோட்டத்திலேருந்து என்ன கிடைக்குதோ அதே உரமாக தயாரித்து அவங்க வந்து பயிருக்கு தெளிச்சுக்கணுங்கிறனால நாட்டு மாடு வந்து நம்மகிட்ட இருக்குது. நாட்டு மாட்டுடைய சாணம், கோமியம், அதுக்கப்புறம் இங்கே பயிர்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு உரம் தயாரிக்கிறோம். ஒரு 10லேருந்து 12 வகையான உரங்கள் வந்து நம்ம இங்கே தயாரிக்க முடியும். இதில் சிலது மீனமிலம் சொல்லுவாங்க, சிலது ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம் அப்படின்ட்டு ஒவ்வொரு உரமா தயாரிப்பாங்க. சிலது பயிர்களை வளர்க்குறதுக்கு, காய் போடுற சீசனுக்கு சிலதை நம்ம தெளிப்போம். சிலது நல்ல வந்து பூக்கள் வந்து விடக்கூடிய சீசன்ல இல்ல பூச்சி ஏதோ தாக்குது அப்படின்னா பூச்சியை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி பூச்சி விரட்டியும் வந்து நம்ம வந்து இயற்கையிலேயே நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ எதுவுமே நம்ம கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாம, விஷம் இல்லாம இயற்கையா தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம். ஓகே. இந்த ஈஷா விவசாய நிலங்கள்லேருந்து கிடைக்கிற சத்தான ஆரோக்கியமான காய்கறிகளை பொதுமக்களுக்கும் கொஞ்சம் விற்கிறாங்க. இயற்கை முறையிலான ஆரோக்கியமான இந்த விவசாயம் பற்றி பொதுமக்கள் மத்தியிலையும் விவசாயிகள் மத்தியிலையும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த காய்கறிகளை கொஞ்சமாக விற்கிறாங்க. உங்கள் பேருமா? என் பேர் அஸ்வினின்னா. இன்றைக்கி நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்களா? எப்பயுமே நீங்கள் பார்த்துப்பீங்களா இல்லை இன்றைக்கி? எப்போவுமே நான் தான். சேலுக்கு ஃபுல்லுமே நான் தான் இன்சார்ஜ். நார்மலாக நம்மக்கிட்ட எப்பயுமே வந்து பீர்க்கங்காய், வெண்டைக்காயிலேயே நம்மக்கிட்ட வந்து நேட்டிவ் வெண்டைக்காயும் இருக்கும், நார்மல் வெண்டைக்காயும் இருக்கும். நார்மல் வெண்டைக்காய் அப்படின்னா நமக்கு 60 வரும். நேட்டிவ் அப்படிங்கும் போது அது மட்டும் நமக்கு 70 ரேஞ்ச் வரும்னா. மற்றபடி புடலங்காய், கோவக்காய், சிறகவரை, கொத்தவரை, தக்காளி, கீரைகள் அப்புறம் இருக்குண்ணா. கீரை வந்து அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, சிகப்பு தண்டு கீரை, சிறுகீரை, பாலக், அப்புறம் மாயன் கீரை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கீரை அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் நமக்கு வந்து பஞ்ச் 25 அப்படின்னு வரும்னா.
ஒரு கட்டு. காய்கறி எல்லாமே 60 அந்த ரேஞ்சில் வரும். 1 கிலோ. ஆமாண்ணா. சுண்டக்காய் இதெல்லாம் இன்னைக்கு வந்து வந்து இது எவ்வளோமா ஒரு கட்டு? முருங்கைக்காய் ஒரு கட்டு எவ்வளோ? முருங்கைக்கீரை 25ண்ணா. 25. சரிம்மா. தக்காளி எவ்வளோமா கிலோ? தக்காளி வந்து கிலோ 60 ரூபாண்ணா. சரிம்மா. பப்பாளி? பப்பாளியும் 60 ரூபா தான்ண்ணா. கிலோ கணக்கு தான். கிலோ கணக்கு தான் எல்லாமே. இது பச்சை மிளகாவும் இருக்குது, கோவக்காவும் இருக்கும்ண்ணா. அது இது எவ்வளோமா கிலோ? நமக்கு வந்து பச்சை மிளகாவும் நம்ம 60 ரூபா அப்படிங்கிற இதில் தான் கொடுத்துட்ருக்கோண்ணா. கோவக்காவும் 60 ரூபா. பூசணிக்காய் இருக்குமா? இது வெள்ளை பூசணி மட்டும் இருக்குங்கண்ணா. 60 ரூபாண்ணா கிலோ. ஃபிக்ஸட்ண்ணா. காய்கறி எது எடுத்தோம்னாலும் நமக்கு 60 ருபீஸ்ண்ணா. இது வந்து நம்ம ஆசிரம தேவைக்கு போக மீதம் இருக்கிறது அப்படிதானே? இல்லைண்ணா, நம்ம ஃபார்ம் கேட்டுக்கு நம்ம மக்கள் இங்கே வந்து ஆர்கானிக்காக வேணும் அப்படிங்கிறவங்க இங்கே வந்து வாங்குவாங்க. அது போக மீதி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம ஆசிரமம் அனுப்பிடுவோம்ண்ணா. ஓகே. வீக்லி ட்வைஸ் மட்டும்தான் இருக்கும்ண்ணா சேல். அது ஆர்வமாக வராங்களா மக்கள்? நிறைய பேர் வராங்கண்ணா. நிறைய பேர் நமக்கு எப்படின்னா கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேட்டு கம்மியாக இருக்காங்க? இல்லை ரேட்டு ஒரு சேம் தான். ரேட்டு கம்மியாக இல்லை, ஆர்கானிக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. பூச்சிக்கொல்லி இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஆர்கானிக் இருக்கிறதுனால எல்லாமே இருக்கும். நான் வந்து வெண்டைக்காய் வாங்கியிருக்கிறேன். வெளியே என்ன கிலோ ரேட்டு, இங்கே என்ன ரேட்? வெளியே வந்து எப்படியும் 75 80 அந்த மாதிரி வருது. இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது, 60 ரூபா அந்த மாதிரி இருக்குது. இதுவும் ஈஷாவுக்கு சொந்தமான ஒரு சின்ன வீடு. இந்த வீட்டுக்கு வெளியில் பாருங்கள், வாசலில் ஒரு அழகான திராட்சை தோட்டம் தயாராகின்னு இருக்குது. ஈஷாவுக்கு சொந்தமான இந்த வீட்டில் வரிசையாக கட்டி தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள். இது என்னென்னா நெல் வகைகளாம். நம்ம நாட்டோட பழமையான பாரம்பரியமான நெல் ரகங்கள் இவை. ஈஷாவோட விவசாய நிலங்களுக்கு நடுவில் கிராமம் சார்ந்த அழகான பழமையான ஆலயங்களையும் பார்க்க முடியுது. ரேணு ரேனா ரேனா